கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையும் பரிசுத்தமும் உடைய மகத்துவத்தின் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவியத்திலே அனுமதித்ததான இந்த கர்த்தாவே, அருமையான ஆராதனை நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களை ஒரு சிறு கூட்டமாய் சேர்த்து உம்முடைய ஆராதனையை நாங்கள் கர்த்தாவை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க மட்டும் நீர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தைகள் இல்லை, இது தேவனுடைய வார்த்தைகள் என்று முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உமதடியனுக்கு நீர் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இவைகளில் ஒன்றையாகிலும் கூட்டவோ குறைக்கவோ உமதடியனுக்கு உரிமை இல்லை. நீர் சொன்னதை அப்படியே சொல்லும். உமதடியனுக்கு உதவி செய்தருளும். உமதடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வராத பிள்ளைகளுடன் தேவ சமூகம் கூட இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான தேவ ஜனத்தினுடைய ஜீவியம் அப்பா அவங்களுடைய இருதயம் இப்பொழுதே பண்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் அவருடைய இருதயத்தில் கர்த்தாவே இந்த வசனங்கள் விதைக்கப்பட்டு ஆண்டவரே 100 மடங்கு பலனை தர கர்த்தர் உதவி செய்தருளும். தொந்தரவுப்படுத்துகிற ஆவிகளை வசனத்தை கேட்க விடாமல் கர்த்தாவே திசை திருப்புகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருமாகிய எல்லாருடைய முழங்கால் படியிடும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். கர்த்ததாமே எங்கள் செவிகளை திறந்தருளும். எப்பத்தா என்று கர்த்தாவே அன்றைக்கு சொல்லி, கர்த்தாவே செவியை திறந்த தேவன் இன்றைக்கு எங்களுடைய செவியை திறந்தருளும். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு உண்மையாய் கர்த்தாவே இந்த ஆராதனை நடத்த இந்த வசனங்களை பேச தியானிக்க கிருபதாரம் மது அடியனுக்கு அபிஷேகமும் பெலனும் கிருபையும் தந்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய தியானத்துக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமீன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த 2025ஆம் வருஷத்தை ஆரம்பித்து 3 மாதத்தினுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வருஷத்தை துவக்கும்போது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த வருஷத்தை நம்ம துவங்கியிருக்கிறோம். இந்த வருஷத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி விடணும், இந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விட வேண்டும், ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு திருமணம் செய்யணும், திருமணம் ஆறுகளுக்கு பிள்ளைகள் குழந்தை பிறக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த வருஷத்தில் கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்து விடணும் என்று சொல்லி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த 2025 வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 3 மாதங்கள் கடந்து விட்டது. இன்னும் 1 வாரம் நமக்கு முன்னாடி இருக்குது. 3 மாதம் முழுசாக கடந்து செல்ல சிலருக்கு சில காரியங்களில் தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆனால் இன்னும் கூட சில பேருடைய ஜீவியத்தில் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற இன்னும் எதிர்பார்ப்புகள், நமக்கு தேவையான நன்மைகள், தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அவரை நம்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் இந்த காரியத்தில் ஏதாவது செய்யணும், இந்த விஷயத்தில் கர்த்தர் தான் உதவி செய்யணும் என்று சொல்லி தேவனுக்கு காத்திருந்து அவரை நம்ம நம்பி கொண்டிருக்கிறோம். அப்படி அவருடைய சமூகத்தில் அவரையே நம்பி கொண்டிருக்கிறதான நமக்கு இந்த இம்மானுவேல் ஜெப வீட்டு சபைக்கு இந்த 4வது வாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன? அதாவது 2 பக்கமும் ஷார்ப் இருக்கிற கத்தி. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கத்தி இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் கூர்மையுடையது, அதை வச்சு ஒரு பக்கம் தான் வெட்ட முடியும். ஆனால் யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி இருக்குல்ல, அது அளவில் பெருசு, 2 பக்கமும் அதுக்கு கூர்மை இருக்கும், 2 பக்கத்துலையும் அதை வெட்டணும். அதுபோல கர்த்தருடைய வசனமும் 2 பக்கம் வெட்டும் தன்மை உடையது
என்று சொல்லுகிறதற்காக தான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்போ ஒரு பகுதியில் இந்த நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கும்போது ஒரு மனுஷனை தேற்றுகிறது, அவனை ஆற்றுகிறது, அவன் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் மீது அவன் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து அவன் நம்பிக்கையிலே பலப்படும்படியாய் அவனை பலப்படுத்துகிறது, அவனை ஸ்திரப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து பலன் கொண்டு உற்சாகமாய் காணப்படும்படி இந்த வசனத்தை கொடுத்து மனுஷனை தேற்றுகிறார். ஆனால் அதே சமயத்தில் இதே வசனத்துக்கு கூர்மையான இன்னொரு பக்கம் இருக்கு. அது என்ன என்று நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். அப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழுறோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ நமக்கு இந்த உலகத்தார்கள் நம்புகிற நம்பிக்கையில் நாம் இணைந்து செயல்படக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்தார் எப்படிலாம் நம்புகிறாங்களோ அது போல் நாம் நம்பக்கூடாது. உலகத்தார் என்ன நம்புகிறார்கள்? நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு மனுஷங்கிட்ட கேளுங்க, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுன்னா, சுகமும் சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழணுன்னா என்ன தேவை அப்படின்னு நீங்கள் போய் உலகத்தார்கிட்ட கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? முதல்ல ஒரு நல்ல படிப்பு வேணும்னு சொல்லுவாங்க. நல்ல படிப்பு இருந்தால் தான் நல்ல உயர்வு வரும், சமூகத்தில் மரியாதை கிடைக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் படிப்பை, ஞானத்தை, கல்வியை நம்புகிறார்கள். நல்ல படிப்பு இருந்தால் தான் நாலேஜாக இருக்க முடியும், எல்லா விஷயத்தையும் விவரமாக அறிந்திருக்க முடியும். படிப்பின் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு கூட்ட ஜனம் உண்டு. இன்னும் சில பேர்கிட்ட போய் கேளுங்க, படிப்பு இருந்தால் மட்டும் போதாது, நல்ல ஹார்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தன் பலத்தை, தனக்கு இருக்கிற அந்த பலனை நம்பி அவர்கள் செயல்படுவார்கள், தன்னுடைய பலத்தை நம்புகிறார்கள். சில பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம், தேவன் கொடுத்த 2 கை 2 கால் எனக்கு இருக்குது, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் அல்ல, என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவாங்க. அப்போ ஏன் அந்த வார்த்தை அவங்களுக்கு வருதுன்னு சொன்னால், தன் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, என்னால் எதையும் சாதிக்க முடியும், எனக்கு சுகம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, என்னால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் அப்படின்று நம்பக்கூடிய ஒரு கூட்ட ஜனம் உண்டு. இன்னும் சிலர்கிட்ட போய் பேசுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல சேமிப்பு இருக்கணும் என்று சொல்லுவாங்க. ஒரு ஆஸ்தி இருக்கணும், ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஐஸ்வர்யம் வேணும், ஆஸ்தி வேணும், சேமிப்பு வேண்டும் என்று சேமிப்பை நம்புவார்கள். சிலர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்னங்க, எனக்கு பேங்க்கில் நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்குது, இந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன், எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு என்ன ஆக போகுது என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சேமிப்பின் மீது நம்பிக்கை வைத்த ஜனங்கள் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. இப்படிப்பட்ட உலகத்துக்குரிய நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கிற அழிந்து போகக்கூடிய இந்த காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டு மனுஷன் ஜீவிப்பான் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே முடிவு உண்டாகும். படிப்பானாலும் சரி, உன்னுடைய சுக பலன் ஆரோக்கியமானாலும் சரி, உன்னுடைய சேமிப்பானாலும் சரி, அந்த நாள் வரும்பொழுது அவைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 16ஆம் வசனத்திலிருந்து 20 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது இயேசு அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். அங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய சேமிப்பின் மீது அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள். பாருங்க, அப்போது அவன் என்னன்னு சொல்லுகிறான்? என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டேன். நீ என்ன பண்ண? புசித்து குடித்து பூரிப்பாயிரு,
என்று சொல்லி தன் ஆத்மாவுடைய சொல்லிக் கொள்ளுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். ஆனால் தேவன் அவனை பார்த்து என்ன பதில் கொடுக்கிறார் அவனுக்கு என்று சொன்னால், மதிகேடனே, உன் சேமிப்பை நம்புகிற மதிகேடனே, இன்றைக்கு இரவிலே உன்னுடைய ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? கலிஃபோர்னியா தேசத்தை நம்ம பார்த்தோம். உலகத்திலேயே பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு தேசம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? எந்த காரியமும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் நினைத்திருப்பார்கள். ஒரு இரவிலே தேவன் அவைகளுக்கு முடிவை உண்டாக்கினார். ஒரே இரவில் தேவன் அவைகளுக்கு முடிவை உண்டாக்கினார். அவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற அதிநவீன தொழில்நுட்பங்கள், அதாவது தீயை அணைக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தியாச்சு, ஆனால் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல, அது அதிகமாகுது என்று சொல்லுகிறார்கள். அப்போ சேமிப்பை ஆகிலும், படிப்பை ஆகிலும், பலனை ஆகிலும், ஆதரவை ஆகிலும், இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எந்த காரியத்தை நம்பினோம் என்று சொன்னால் அவைகள் அழிந்து போகக்கூடியவைகள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவைகளுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்படியானால் எதை நம்ப வேண்டும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எதை நம்ப வேண்டும் என்று நாம் சிந்திக்கும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே எதை நம்ப வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நான் நம்பினோவானால் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்போ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? பார்க்கிறத நம்பாதீங்க. நீங்கள் பார்க்கிறதெல்லாம் என்னதான்? மாயை. காணாததை நம்புங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இது என்ன புதிய சத்தியம்? பார்க்காதது எப்படி நம்ப முடியும்? ஒரு விஷயத்தை பார்த்தா தானே நம்புவோம். பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி நம்புவோம்? உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நமக்கு அதாவது நம்ம அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ஜிபேயில் 100 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம். வாங்கிட்டு காசை அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? முடியாது. அந்த கடங்காரங்கிட்ட அந்த ப்ளூ கலரில் டிக்கு வரும். ப்ளூ கலரில் டிக்கு வந்த பிறகு பெறப்பட்ட தொகை அப்படின்னு சொல்லும். அவன் அதை கண்டு தான் இவன் காசு அனுப்பியிருக்கிறான்னு நம்புவான். அதை எடுத்துகிட்டு போய் அவன் மூஞ்சிக்கு நேராக காட்டினா தான், அதை பார்த்து தான் அவன் நம்புவான். அப்போ பார்த்தா தான் நம்புவான். பார்க்காததை எப்படி நம்புவான்? ஆனால் வசனம் சொல்லுகிறது நாம் காணாததை நாம் நம்ப வேண்டும் என்று. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 to 8 வரை உள்ள வசனங்களிலே 2 மனுஷரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க காணாததை நம்பினார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும். அப்படி நிறுத்துங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. முதல்லது நோவாவுடைய வாழ்க்கையில், நோவா அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களிலே நீதிமானாக தேவனுக்கு காணப்பட்டார். அந்த நாட்களில் பூமி முழுவதும் சீர்கேடாக இருந்தது. அப்போ தேவன் என்ன பண்ணார்னா, பூமியை மழையினால் அழிக்க அவர் தீர்மானித்தார். ஜலப்பிரவாகத்தினாலே அழிக்க தீர்மானித்தார். அப்போ நோவாவும் அவன் குடும்பத்தையும் ரட்சிக்க தேவன் விரும்பி என்ன செஞ்சார்னா, நோவாவை அழைத்து ஒரு பேழையை உண்டு பண்ணு. அந்த பேழை இந்த மரத்தில் இருக்கணும், இந்த அளவில் இருக்கணும், அதை உள்ளும் புறமுமாக கீழ்ப்பூசி என்று சொல்லி அளவுகோலெல்லாம் நோவாவுக்கு தந்துட்டு, தேவன் அந்த நியாய தீர்ப்பை, உலகத்துக்கு வரக்கூடிய ஆக்கினையை நோவாவுக்கு சொன்னார். ஆனால் அது வரைக்கும் உலகத்தில் மழை என்று ஒன்று இல்லவே இல்லை. மூடு பனி தான் நிலத்தை பண்படுத்தி கொண்டிருந்தது. மழை ஒன்று நோவா பார்த்ததே இல்லை. நோவா மாத்திரமல்ல, யாருமே பார்த்ததில்லை. வானத்திலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. மழை என்று ஒன்று அவங்க பார்த்ததே இல்லை. ஆனால் நோவா காணாததை நம்பி என்ன செய்தார்னா, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து பேழையை கட்ட ஆரம்பித்தார். தேவன் நோவா கிட்ட சொல்லவே இல்லை போய் நீதியை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லலை. ஆனால் நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினார். போய் ஜனங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி வானத்திலேருந்து மழை வரப்போதான்,
40 நாள் இரவும் பகலும் பயங்கரமான மழை வருமா, கர்த்தர் பேசினார், உலகத்தை அழிக்க போகிறாராம், தயவு செய்து மனம் திரும்புங்க என்று சொல்லி அந்த ஊரில் வாழ்ந்த எல்லா உலகத்தில் வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொன்னார். ஜனங்கள் அதை நம்பவில்லை. ஏன் நம்பலை? ஏன்னா வானத்திலேருந்து தண்ணி கொட்டி அது வரைக்கும் ஜனங்கள் பார்த்ததில்லை. மழை என்று ஒன்றை ஜனங்கள் பார்த்ததில்லை. ஆனால் காணாததுனால அவர்கள் அதை நம்பவும் இல்லை. முடிவு என்ன ஆச்சு? எல்லா ஜீவனும் வாரி கொள்ளப்பட்டது. அப்படி தொடர்ந்து நம்ம வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து அப்படி தொடர்ந்து வாசிப்போம். ஆமேன். அப்படி எடுத்துங்க. 2வது லோத்தை குறித்து சொல்கிறார் பேதுரு. லோத்தை தேவன் ரட்சிக்க விரும்பினார். ஏன்னா இதே காரியம்தான். ஆனால் ஒரு பட்டணம், சோதோம் கொமோரா என்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க விரும்பினார். ஏன்னா அங்கே காம விகார நடக்கைகள் இருந்தது. 2வது ஆகார திரட்சி, சாங்கு போகான வாழ்க்கை. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சந்நிதியை போயிட்டுச்சு. அப்போ அப்படி தான் நடக்குதா என்று பார்க்கும்படி தேவன் தம்முடைய 2 தூதர்களை அனுப்பினார். அப்போ லோத்துக்கிட்ட அந்த தூதர்கள் வரும்பொழுது, லோத்து நீதிமானாக இருந்தபடினால லோத்தை ரட்சிக்கும்படி தேவன் என்ன செய்தார்னா துரிதப்படுத்தினார். அப்போ லோத்துக்கிட்ட அந்த 2 தூதர்கள் சொல்கிறாங்க, நீயும் உன் மனைவியும் உன் 2 குமாரத்திகளும் புறப்படுங்க, உன் கூட யாருன்னா உன்னுடைய குடும்பத்தாரிங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட அழைத்து கொண்டு போ என்று சொல்லும்போது, லோத் என்ன செஞ்சார்னா தன் 2 குமாரத்திகளை விவாகம் பண்ணுகிறதுக்காக பேசியிருந்த மருமக்கள்மார் 2 மாப்பிள்ளைங்க அவங்களையும் போய் அழைத்து கொண்டு வரட்டுறதுக்காக என்ன செய்தார்னா அவர் போகிறார். ஆதியாகமம் 19 இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்போ பாருங்க, லோத்து அவருடைய மருமக்கள் மார்க்கிட்ட போய் சொல்கிறாரு, கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாரு, வானத்திலிருந்து அக்கினி வரும், அக்கினியும் கந்தகமும் வரும், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நினச்சிட்டாங்க லோத்து அவங்கள ஏதோ பரியாசம் பண்ணுறாரு, ஏதோ கிண்டல் பண்ணுறாரு நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் வானத்திலிருந்து அக்கினியோ கந்தகமோ கொட்டி உலகத்தில் எந்த ஜனங்களும் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததை எந்த ஜனங்களும் பார்த்தது கிடையாது. அதனால் அவங்க அதை நம்பவில்லை. முடிவு என்ன? அவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். அதை 24, 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். லோத்தின் மூலமாக அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். ஆனால் அவங்க ஏன் அந்த ஜனங்கள் அழிந்து போனார்கள்னு சொன்னால், லோத்து சொன்ன அந்த விஷயத்தை அவர்கள் நம்பவில்லை. ஏன்னா அது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை யாரும் பார்த்ததே இல்லை. அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பார்க்காத ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்கள். பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ப மாட்டான். அவன் நம்பிக்கை வராது, பார்த்தா தான் நம்புவான். ஆனால் ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது காணாததை நம்ப வேண்டும் என்று அப்போஸ்தலன் அங்கே எழுதுகிறார். அப்போ காணாததை எப்படி நம்ப முடியும்? பார்க்காதது நம்புங்கள் என்று வேதம் சொல்லும்போது பார்க்காததை எப்படி நம்ப முடியும்? முதல்ல காணாதது என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நாம் பார்க்காதது எது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். போதும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்ப நாம் பார்க்காதது எது, நாம் காணாதது எது என்று சொன்னால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை நாம் இது வரைக்கும் கண்டதே இல்லை. அதை தான் நாம் நம்ப வேண்டும் என்று ரோமருக்கு எழுதின நிறுவனத்திலே பவுல் எழுதுகிறார். இப்போ தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினது அதை நாம் நம்பும்போது, அது தேவனால் சொல்லப்பட்டபடினாலே, தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே அதை நாம் நம்பும் பொழுது அது வீண் போகாத நம்பிக்கையாக இருக்கும். ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்பும் பொழுது நிச்சயமாக அதுக்கு முடிவு உண்டு. ஆனால் உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினதை ஒரு மனிதன் நம்பும் பொழுது அவனுடைய நம்பிக்கை வீண் போகாத நம்பிக்கையாக இருக்கும். தேவன் எதை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லும்போது, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இந்த பூமிக்கு ஒரு இரட்சகர் வந்தாருன்னு சொல்கிறாங்க. நீங்களும் நான் அவரை பார்த்தோமா? நாம் காணவில்லை, ஆனாலும் நம்புகிறோம். அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்கிறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கிறது. நம்ம பார்த்தோமா? நேரில் நம்ம பார்க்கலையே, ஆனாலும் நாம் நம்புகிறோம். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு பரன் ஏறினார் என்று சொல்லுகிறார்கள். கலிலேய மனுஷர்கள் அதை பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் பார்த்தோமா? நாம் பார்க்கல, ஆனாலும் நாம் காணவில்லை, ஆனாலும் நாம் அதை நம்புகிறோம். அவர் போகும்போது சொன்னார், என் பிதாவில் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், திரும்பி நான் உங்களிடத்தில் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். பிதாவின் வாசஸ்தலத்தை பார்த்தோமா? கண்டோமா? காணவே இல்லை, ஆனால் நம்புகிறோமா? நம்ம போவோன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லையா? அங்கே போன பிறகு நமக்கு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து கொள்வோம் என்றும், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்போம் என்றும், கிரீடங்கள் நமக்கு வைக்கப்படும் என்றும், ராஜ வஸ்திரம் நமக்கு உடுத்து வைக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்குறோமா? கண்டோமா? நாம் காணவில்லை, ஆனாலும் நாம் நம்புகிறோம். அருமையானவர்களே, இதுதான் நாம் காண்கிறதை நம்ப வேண்டுகிறது. என்ன? காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்போ காத்திருக்கிறோம் தானே? இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், எப்போ இந்த பூமியிலேருந்து நம்மை கொண்டு போவார், அந்த மகிமையான தேசத்தை எப்பொழுது சுதந்திரிப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறோம், நம்புகிறோம். ஏனென்றால் நாம் அவரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவர் சொன்ன வார்த்தையை நம்புகிறோம். அவைகள் எல்லாம் தேவனால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் நம்பும்போது அவனுடைய நம்பிக்கை வீண் போகா நம்பிக்கை. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறார்ல, இப்படிப்பட்டவைகளை நாம் நம்ப வேண்டும். உலகத்துக்குரிய காரியத்தை நம்பிக்கொண்டு பணம் என்னை ரட்சிக்கும், என் திறமை என்னை ரட்சிக்கும் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை வீண் போகலாம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகலாம். நாம் காணானதை நாம் நம்ப வேண்டும். இப்போ இதெல்லாம் போய் நீங்கள் ஒரு உலகத்தார்கிட்டையோ யார்கிட்டையோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? லோத்தின் மருமக்கள்மார் பரியாசமாக நினைத்தது போல நம்மை பரியாசம் பண்ணுவார்கள், நாம் பரியாசம் பண்ணுகிறோம் என்று நினைப்பார்கள். யார் இந்த நம்பிக்கையில் மேன்மை பாராட்ட முடியும்? முதல்ல இந்த வீண் போகா நம்பிக்கையை நம்புகிறதற்கு யாரால முடியும்? இதெல்லாம் நம்புகிறதற்கு யாரால முடியும் என்று நாம் சிந்திக்கும்போது, 1 கொரிந்தியர் 5 எழுதின புஸ்தகத்தில் இல்லை, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1, 2, 5. இப்போ நம்ம சுவிசேஷத்தில் வாசித்த பொழுது நம்ம படித்தோமே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1, 2, 5 வசனங்கள். அப்படியே நிறுத்துங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று ஒருத்தன் நம்பணும்னா
முதலாவது அவன் விசுவாசத்திலே நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது என்ன விசுவாசம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை விசுவாசிக்கணும். இதை விசுவாசித்து நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டவன் தான் இந்த வீண் போகா நம்பிக்கை குறித்து மேன்மை பாராட்டலாம், இந்த நம்பிக்கையிலே சந்தோஷப்படலாம். அவனுக்கு இந்த நம்பிக்கை ஏற்றதாக இருக்கும். இரண்டாவதாக அப்படியே வாசிப்போம், 2ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ யார் மேன்மை பாராட்ட முடியும்னா விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து. விசுவாசத்தில் நிலை கொள்ளுகிறதுனா என்ன? ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம சபையில் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறோம். விசுவாசத்தில் நிலை கொண்டு நான் வந்துட்டேன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் நிலை கொள்ளணும் அப்படின்னு என்ன செய்யணும்? இந்த தண்ணீரில் மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஞானஸ்நானத்தின் மூலமாய் இந்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து இனி நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி முன்னோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தொடர வேண்டும். அதுதான் விசுவாசத்திலே நிலை கொள்ளுகிற அனுபவம். ஞானஸ்நானம் எடுக்காம ரட்சிக்கப்படாம நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஆயத்தம் பண்ணின அந்த காணாதவைகளை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நம்புகிறதற்கு நமக்கு இடம் இல்லை. அதெல்லாம் எனக்கு கிடைச்சிடும்னு நாம் நம்ப முடியாது. அந்த வீண் போகா நம்பிக்கையில் நாம் நிலை நிற்க முடியாது. அப்போ அந்த நம்பிக்கை உன்னுடைய ஜீவியத்திலே வீண் போகாமல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே நிலை கொண்டவனாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம், 5வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்போ இந்த வீண் போகா நம்பிக்கை ஒருவனை வெட்கப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் முதலாவது விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும், அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும், அதாவது ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். மூழ்கி ஞானஸ்நானம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய பெயரில் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். கடைசியாக பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், அதாவது தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டுகிறவர்கள் எத்தனை பேரும் பாருங்க. தேவ அன்பு எத்தனை பேருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குதுன்னு நீங்களே பாருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருவன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவன் தேவன் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறான் என்பதிலே நாம் கண்டுபிடித்து விடலாம். அவங்க ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அதுதான் தேவனோடு பேசுகிற அனுபவம். நீங்கள் அன்பு கூறுகிற ஒரு இடத்துல என்ன செய்ய ஆசைப்படுவீங்க? முதலாவது பேச ஆசைப்படுவீங்க. அவங்க பேசலைன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் அன்பு கூறுகிற ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசலைன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப எவ்வளோ கஷ்டம், வேதனையாக இருக்கும் இல்லையா? அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒருவன் ஜெபிக்கலைன்னு சொன்னால் அது சரியா? அப்போ முதலாவது அவங்க ஜெபிப்பாங்க. ரெண்டாவது அவங்களுடைய ஜீவியத்தில் உருமாறுதல் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் பிரிச்சிடலாம். கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவருக்கு முன் பரிசுத்த ஆவியானவருக்கு பின் என்றும் பிரிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெறுகிற வரைக்கும் ஒரு குழந்தை நிலவரத்தில் தான் இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு அவனுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறாரோ அன்றையிலிருந்து அவன் பூரண புருஷனாய் மாறும்படி ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வான். அப்போ அவனுடைய ஜீவியத்தில் ஜெபம் இருக்கும், துதி இருக்கும், ஸ்தோத்திரம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும். அவன் கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் செய்து கொண்டே இருப்பான். கிறிஸ்துவனுடைய சிந்தையாகவே இருப்பான். அவன் பாவத்தை கண்டு அருவருப்பான், அசுத்தத்தை கண்டு விலகி ஓடுவான், விக்கிரகத்தை கண்டு விலகி ஓடுவான். அவனுடைய ஜீவியத்தில் இப்படி ஒவ்வொரு நாளும் உருமாறுதல் நடந்து கொண்டு பூரண பரிசுத்தவனாக ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருப்பான். இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியம் நிலவரம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் யார் வாழுறாங்களோ, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பாத்திரத்தை ஒரு
அக்கினி கலந்த பாத்திரமா எவன் காத்து கொள்ளுகிறானோ அவனுக்கு தான், அவன் நம்பும்போது, அதாவது தேவன் ஆயத்தம் பண்ணின காணாதவைகளை அவன் நம்பும்போது தான் அந்த நம்பிக்கை, வீண் போகாத நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். ரட்சிக்கப்படாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் தேவ அன்பு அவனுக்குள்ளே இல்லாமல் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டு திரிந்து கொண்டு காணாத நம்பிக்கையாகிய தேவன் ஆயத்தம் பண்ணினதெல்லாம் நானும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒருத்தன் நம்பினால் அவனுடைய நம்பிக்கை வீண் போகும். அவனுடைய நம்பிக்கை வீண் போகும். விசுவாசத்திலே நீதிமானாக்கப்பட்டு விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து தேவ அன்பாகிய பரிசுத்தாவின் அபிஷேகம் எவனுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவன் அந்த நம்பிக்கை குறித்து மேன்மை பாராட்டலாம். அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, ஆமேன். அதுதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் ஒரு வரி வரும், காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த வெளிப்படுத்தல் நமக்கும் வேணும். அருமையானவர்களே, கண்களை மூடுவோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணினதை நாம் தொடர்ந்து நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாய் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணின காணாத அந்த பரம ஈவுகளை நாம் நம்பிக்கொண்டிருப்போமானால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம் இருதயத்தை நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்திலே நான் முதலாவது விசுவாசத்திலே நீதிமானாக்கப்பட்டவனாய் காணப்பட என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவதாக, ஆண்டவரே, இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படும்படியாய் என்னுடைய இருதயத்தை நான் கர்த்தாவே தாழ்த்துகிறேன். நான் கர்த்தாவே விசுவாசத்தில் நிலை கொள்ள இதோ வருகிறேன் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக, அபிஷேகத்தை பெறாதவர்கள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள், தேவ அன்பிலே சரியாய் நடக்க முடியாதவர்கள், ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போமாக. நீங்கள் அவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவைகள் உங்களுடைய ஜீவியத்துக்கு அத்தியாவசியமான ஒன்று. படிப்போ, மேன்மையோ, வேலையோ, ஆஸ்தியோ, ஐஸ்வர்யமோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எவ்வளவு வேணும் அது பிரயோஜனம் அல்ல. அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் நாம் நம்ப வேண்டியது தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காணாத பரம ஈவுகள். அவைகளை பெற்றுக்கொள்ளும் தக்கதாய் ஒவ்வொரு நாளும் தேவ அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசித்து ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் கொஞ்ச நேரம் தாழ்த்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். அறிக்கையாய் சொல்லுங்க, காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காண்கிற உலகத்தை அல்ல, காணாத பரலோகத்தை நாங்கள் நாட உதவி செய்யும். ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நாம் காணாததை நாம் நம்பினோமானால்
அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். காணாதது என்ன? தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை நாங்கள் கண்டதில்லை கர்த்தாவே. நீர் எங்களுக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிற எதையும் நாங்கள் கண்டதே இல்லை. மனுஷனுடைய கற்பனைக்கு அது எட்டினதும் இல்லை, எங்களுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றினதும் இல்லை, எங்களுடைய செவிகள் அதை கேட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட மேன்மையான பரம ஈவுகளை பரலோகத்தில் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதை அடைந்து கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் எங்கள் நம்பிக்கை வீண் போகாத கர்த்தாவே, வீண் போகாதபடி நாங்கள் விசுவாசத்தில் நிலை கொண்டு கர்த்தாவே, விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டு விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அதை நம்பும் பொழுது எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீர் என்று அறிந்து கர்த்தாவை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய காரியங்களை கர்த்தாவே, இந்த ஜெப கூட்டத்தை, இந்த ஆராதனையை கர்த்தாவே நீர் மகிமையாய் நடத்தி கர்த்தாவே, தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.